மட்டுப்பட்டி டேமில் வாட்டர் அதிகமாக இருந்தாலும் போட்டிங் ஏரியாவில் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அந்த போட் ஹவுஸோட நேம் சன்மூன் வேலி போட்டிங் சென்டர். அடல்ட்ஸ்க்கு 40 rupees பெர் ஹெட். நான் கேமரா கொண்டு போனதுனால அதுக்கு தனியாக 150 rupees. போகிற வழியில் நிறையா கேம்ஸை பார்க்க முடிஞ்சது. ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாச்சுன்னா ஒரு ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்புக்கு தான் போக முடியும். நான் அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே டபுள் டெக்கர் போட் வந்துருச்சு. மேலே போனதும் வேறு லெவல் ஃபீல் கிடச்சிது. ஏன்னா வியூஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேர்ட்டி மினிட்ஸ்க்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நீங்கள் யாராச்சும் மூணார் வரீங்கன்னா இந்த ஒரு பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். மூணார் போட்டிங் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பி மூணார் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போனேன். என்னதான் கிளைமேட் மழை வர மாதிரி இருந்தாலும் நான் நாளைக்கு ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் அப்போவே டாப் வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பினேன். போகிற வழியில் ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. கிளைமேட்டும் போக போக ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டு இருந்துச்சு. ரெண்டு சைடும் ஃபாகில் கவர் ஆயிடுச்சு. வீடியோவில் மேபி உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியலாம், ஏன்னா நான் சில கலர் கிரேடிங்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுமே மழை துணியும் விழுக ஆரம்பிச்சிச்சு. சரி, கொஞ்சம் நேரத்தில் நின்றுட்டு நானும் போய்கிட்டே இருந்தேன். ஆனால் போக போக மழை ரொம்ப பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் போகிற வழியில் இருக்கிற ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு மழை செம்மையாக பெஞ்சுது. என்னதான் மலைக்கு டீ கடை பக்கம் ஒதுங்கினாலும் சூடாக பெப்பர் போட்டு ஒரு பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிட்டாச்சு. அரை மணி நேரம் மழை பெஞ்சதுக்கப்புறம் கிளைமேட் இன்னும் சூப்பராக மாறிடுச்சு. ஆனால் டிராஃபிக் மட்டும் குறையவே இல்லை. ரொம்ப தூரத்துக்கு நூல் பிடிச்ச மாதிரி வெஹிக்கிள்ஸ் நின்று இருந்துச்சு. எனக்கு கிடச்ச கொஞ்சம் நஞ்ச கேப்லெல்லாம் பூந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு அந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வர்றதுக்கு. கடைசியாக டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். அங்கே பெருசாக க்ரௌட் இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா அப்போவே மணி 5க்கு மேலே ஆயிடுச்சு. பொதுவாகவே ஹில் ஸ்டேஷனில் ஈவினிங்க்கு மேலே பெருசாக வியூஸ் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாகவே ஃபாகில் கவர் ஆயிரும். மூணாரில் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக வெறும் ஃபாக் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில வியூஸை என்னோடய ட்ரோன் கேமரா மூலமாக பார்க்க முடிஞ்சுது. நான் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கு மேலே என்னால் வேறு எங்கேயுமே போக முடியல, ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே விசிபிலிட்டி ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஹெல்மெட் வைசரை க்ளோஸ் பண்ணால் வைசர் ஃபுல்லாகவே ஃபாக் ஆயிடுது, விசிபிலிட்டி சுத்தமாக போயிடுது. வைசரை ஓப்பன் பண்ணால் அடிக்கிற குளிரில் மூச்சோட கூட முடியல. வேறு வழியே இல்லாமல் வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கிங் லைட்டு போட்டு தான் ட்ரைவ் பண்ணேன். அடுத்த வீடியோவில் அந்த கிளைமேட்டில் நான் ரிட்டர்ன் போனதை எந்த எடிட்டும் பண்ணாமல் ராவாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை.